இந்த இடத்துல காணாமலுடைய உறவினர்கள் தங்களுடைய உறவுகளுக்குரிய நீதி ஒன்றிய ஒரு போராட்டமாக தொடங்கி யாழ்ப்பாணம் சங்கிலியன் சிலையடி என்று சொல்லக்கூடிய முத்திரை சந்தையில் ஆரம்பித்து செம்மணி குறித்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்தில் இங்கே அந்த நினைவுகளை சுமந்தபடி இந்த ஊர்தியானது வந்திருக்கின்றது. சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தில் இன்றைய உறவுகளை இழந்த உறவுகளினுடைய கண்ணீர் நிறைந்த போராட்டத்தில் நாங்கள் நிறைந்திருக்கின்றோம். இந்த யுத்த முடிவடைந்து 15 வருடங்கள் தாண்டியும் நீதி கிடைக்காத நிலையில் இந்த உறவுகளுடைய கண்ணீர் போராட்டத்தில் இன்றைக்கு சர்வதேச காணாமலாக்கப்பட்டதற்கான நினைவு நாள் என்கின்ற வகையிலும் அந்த நினைவு நாளை முன்னிட்டு எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு விடுதலை செய்யப்பட்ட உறவுகளுக்கும் நீதி ஒன்றிய ஒரு பயணத்தில் இந்த மக்களுடைய போராட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு கலந்திருக்கின்றோம். எனவே நாம் இன்று இந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு இருக்கின்ற
ஐயோ அவரை இப்படி அரிக்க வாசிக்க தருமா சட்டம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் விவசாயிகள் ஐநா மனித உரிமைகள் சேவைகள் உள்நாட்டின் சாதனை பொறுப்புகளை இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் கலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் உலகளாவிய ரீதியில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்ட ஒரு நாட்டில் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வருகின்றோம். இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நீதியை நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒரு முறை கேட்டுக் கொள்ளுகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது உலகளாவிய ரீதியில் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகிறது. முதலாம் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது தோன்றிய பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள சமூகங்களை இலக்கு வைத்து இன ஒடுக்குமுறையின் கருவியாக மாற்றியுள்ளனர். பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டது என்பது மிகவும் நயவஞ்சகமான ஆயுதமாகும். இது முழு சமூகத்திற்கும் நீண்டகால துயரத்தையும் உளவியல் சித்திரகு கதைகளையும் ஏற்படுத்துகின்றது. ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கவில்லை. எமது உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத்தமிழர் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறையை கருவியாக இணைத்து பாவித்து வந்துள்ளனர். முள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போர் இறுதி கட்டத்தில் 1,46,629 கொல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். அவர்களது உறவினர்களால் இலங்கை பாதுகாப்பு படையினர் 21,000 மேற்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்டு பலவந்தமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை ஒரு திட்டமிட்ட தந்திரோபாயமாக இலங்கையில் பலவந்தமாக காணாமல் போக செய்தல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இது அவர்களின் திட்டமிட்ட இன அழிப்பு கணிசமான பங்களித்துள்ளது. போரின் இறுதி கட்டத்தில் 59க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். வலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். 59க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவதை இலங்கை அழகிய முன்னேறியுள்ளது. ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசை நிதிப்படுத்துவதும் கால அவகாசம் கொடுப்பதும் எமது மக்களுக்கு ஆழ்ந்த வேதனை அளித்துள்ளது. தமிழர் ஒற்றுமை போராட்டத்தின் போது
கொல்லப்பட்டவர்கள் உட்பட சரணடைந்தவர்களின் கதி என்ன என்பதை இலங்கை அரசு வெளிப்படுத்த சர்வதேச சமூகம் அழைப்பு கொடுத்து மிக விரைவான சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். போர் முடிவடைந்த பின்னர் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் 350 மேற்பட்ட உறவினர்கள் நீதிக்காக போராடின் போது தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என அறியாமலே வாழ்ந்துள்ளனர். இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதகுழி மன்னாரில் உள்ள சதோசா மனித புதகுழியாகும். அங்கு 28 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட 376 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. இலங்கையில் இரண்டாவது மனித புதகுழியாக தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயான புதகுழி பதிவாகி உள்ளது. குழந்தைகள் உட்பட 169 பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. திருக்கேதீஸ்வரம் மனித புதகுழியில் இருந்து 82 மனித உடலங்களில் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொக்குத்தொடுவா மனித புதகுழியின் அகழ்வு பணி நிறைவடைந்த நேரத்தில் 52 நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டன. மேற்படி புதகுழி எவையும் விசாரிக்கப்படவில்லை. அத்துடன் எமது தாயகத்தில் ஏனைய சிங்கள ராணுவம் மற்றும் சிங்கள பாண்டியர்களால் உறவுகள் கொல்லப்பட்டு குறைக்கப்பட்டதாக அடையாளப்படுத்தப்படும் இடங்களும் அகழ்வு பணி நடைபெற வேண்டும். எனவே சர்வதேச சுயாதீன விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என ஐநா மன்றத்தை கோருகின்றோம். இலங்கை தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இலக்கமிடப்பட்ட தங்களது 8ஆம் தேதி 60/21 இலக்கமிடப்பட்டுள்ள தங்களது அறிக்கை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சில அடிப்படை பிரச்சனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நீங்கள் இதுவரை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட சர்வதேச போர் குற்றங்களுக்கு நீண்ட காலமாக தாமதித்து வந்த நீதியையும் பொறுப்புக்கூறலையும் உறுதி செய்யவும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இலங்கை அரசுக்கு ராஜதந்திர அடிப்படையில் நீங்கள் அழைப்பு விடுத்துள்ளீர்கள். பொறுப்பு கூறல் தொடர்பான தங்களது மேற்படி கருத்து கடந்த 76 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா அரசு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர்ந்தும் கட்டமைப்பு சார் இனவழிப்புக்கு முன்னிறுத்தவாறு சர்வதேச நீதிக்காக காத்திருக்கும் தமிழ் மக்களாகிய இனத்தை பாரம்பரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ள ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேட முடியவர்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக உண்மை கண்டறியப்பட்ட பதிவு விரைந்து வழங்கப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட சாட்சியங்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். திட்டமிட்ட இனப்படுகொலை மேற்கொண்ட இலங்கை அரசு சர்வதேச நீதிமன்றத்தில் பாரம்பரிய விசாரணை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரையும் உறுப்பு நாடுகளையும் கோரும்